பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளுடைய அண்ணன் டிடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் நம்மளுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் அனைத்து ஆதரவு பெற்ற வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திருமதி டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் இதோ இந்த பகுதியிலே இந்த வீதியிலே இருகரம் கூப்பி எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களிடையே இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த வணிகம் செய்து போனோம். 8 பஞ்சாயத்து ஒரு நகரத்துக்கு மற்ற வண்டிலாம் ரிவர்ஸ் விடுங்க. ரிவர்ஸ் விட்டு அப்படி வரைங்க. ரிவர்ஸ் விட்டு வரைங்க. டைம் ஆச்சு. மாறிப்படா கூட்டிட்டு வாங்க. அரங்கடா அரங்கடா கூட்டிட்டு மேல கூட்டிட்டு வாங்க. கையில கொடுங்க. கையில கொடுங்க. கவலை கையில கொடுங்க. தயவு செய்து கையில கொடுங்க. கையில கொடுங்க. ஏப்பா மகளிர் பொறுப்பாளர் கூட இருப்பா. ரேவதி கூட வா வா. மயிலா அரங்கண்ணா கூட்டுவாங்க. அரங்கண்ணா பலவே எல்லாம் கூட்டுவாங்க. மேல கூட்டுவாங்க. மேல கூட்டுவாங்க. சொல்லி நம்முடைய மருத்துவர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இது உங்களிடம் வண்டி ஏற்கும். மாம்பழ சின்னத்தில் வாக்களித்தீர்கள். வாக்களித்து வெற்றி பெற்றதன் மூலமாக வாங்கியிருக்கிறோம். 550 கோடி திட்டத்தை மேட்டூர் வாங்கியிருக்கோம். சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். மேட்டூர் பிரச்சனை கொண்டு வந்திருக்கோம். மேட்டூர் அணையை தூர்வாரத்துக்கு பேசியிருக்கிறோம். நம்மளுடைய வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக சென்று மேட்டூர் தொகுதி போதும் நிறுத்து வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் மக்களை பார்க்கணும். காலையில இருந்து மேட்டூர் தொகுதியில நம்ம வேட்பாளரை பார்க்கறது என்ன சொல்ல போறாங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம். பெண்கள் கூட்டம் அதிகம். நம்ம கட்டாயம் 2 லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறோம். முதல் பெண் எம்பி தருமபுரியில வர போறாங்க. அது கரும்பு பெண்களை பார்த்தோம்னா நம்ம வேட்பாளர் ரொம்ப மகிழ்ச்சி. உங்ககிட்ட பேச போறாங்க. மேட்டூர் பெண்கள் வளர்ச்சிக்கு மத்திய தொழிற்சாலை பாராளுமன்றத்தில் பேசி கொண்டு வருவாங்க. ஆகவே இப்ப உங்களுடைய நல்ல திட்டங்களை சொல்லி உங்ககிட்ட வாக்குகளை சேகரிப்பாங்க. நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த கொடிய உங்ககிட்ட வாக்குகள் சேகரிப்பார். கருமலை கூடல் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். இவ்வளவு உற்சாக வரவேற்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் வந்திருந்து இவ்வளவு நேரம் இருந்து எனக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் போட்டியிடுகின்றேன்.
இந்த பகுதியில தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக சுற்றுப்பயணத்துல வரேன். இருந்தாலும் நிறைய வருஷம் முன்னாடியில வருவேன். அப்பயும் அந்த தண்ணி பிரச்சனை இருக்கும், இப்பயும் அந்த தண்ணி பிரச்சனை இருக்கு. நல்ல தண்ணி குடிச்சு 6 வருஷம் ஆச்சுன்னு ஒரு அம்மா சொன்னாங்க காலையில என்கிட்ட. அது கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. எப்படின்னா நல்ல தண்ணின்றதான் அடிப்படை உரிமை, அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த தண்ணிக்காக நம்ம கஷ்டப்படுறோம் கூட கிடைக்கல அப்படின்றதே அது ஒரு நல்ல சமூகத்துக்கான அறிகுறியே கிடையாது. தண்ணியில தான் எல்லா பிரச்சனையும் வரும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம வருதோ, இப்ப நம்மளுடைய உடல் நல்ல பாதிப்பு எல்லாமே அதுலதான் வரும். ஆனா அந்த தண்ணியை கொடுக்க கூட இந்த அரசாங்கங்களால முடியலன்னா அப்புறம் என்னதான் இருக்கு? நம்ம வேற ஏதாவது கேட்கிறோமா? எங்களுக்கு வீடு வேணும், ஹெலிகாப்டர் வேணும், பிளைட் வேணுமா கேட்கிறோம். நம்ம சாப்பிட குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறோம். அந்த தண்ணியை கூட இவங்களால கொடுக்க முடியல. அதனால நல்ல திட்டங்களே இவர்களிடம் கிடையாது. நம்ம கிட்ட வளர்ச்சிக்கான நல்ல திட்டங்கள், தீர்வு இருக்கிறது. அதே போல வேலை வாய்ப்பு. இந்த பகுதியில் இளைஞர்களோட பெரிய கம்ப்ளைண்ட், எவ்வளவு தொழிற்சாலை இருந்தாலும் 75% அதுல அந்த உள்ளூர் பகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல. அப்ப எதுக்கு இவங்களுக்கு இந்த இடம்லாம் இங்க கொடுத்துருக்கோம்? இங்க இருக்கிற பசங்க இங்க வேலை செய்யறதுக்கு தான் இங்க இவ்வளவு இடம் போயிருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு யாருக்கோ கொடுக்கறதுக்கு இங்க தொழிற்சாலை நடக்கிறது அப்படின்னு பசங்க ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 75% என்னங்க 75% நம்ம உள்ளூர் பசங்களுக்கு வேலை கொடுத்தா கூட நம்ம நல்லா இருக்கும், நம்ம பசங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதனால அதையெல்லாம் வலியுறுத்தி கண்டிப்பாக ஒரு பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று நான் ஒரு ஆர்வமாக இருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் எனக்கு நீங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் சும்மா போய் பேசுறேன், யாராவது கேட்பாங்களா? சொல்லிட்டு இருக்காங்க, பட்டா விஷயத்த தான் சொல்றாங்க. எனக்கு தெரியும், பட்டா ஒரு பகுதிக்கு ஒரு பிரச்சனை. அதனால இதுல பட்டா பிரச்சனை இங்க இருக்குன்னு தெரியும். ஆமா, நீண்ட நாள் பிரச்சனை. அதுக்கெல்லாம் மனசு வச்சு தீர்வு கொடுக்கணும். இத்தனை நினைச்சுன்னா எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் தண்ணியில இறங்கி எம்எல்ஏ போராட்டம் பண்ணோம், அப்பதான் அந்த ஏரியை தூர் வருவாங்க. இல்லைன்னா இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் போராட்டம் பண்ணாதான் விஷயம் கிடைக்கும். இல்லைன்னா அது கூட கிடைக்காது. அதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் தயாராக இல்ல. போராட்டம்னா வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டோம். நம்ம பசங்களுக்காவது அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவங்களாவது நல்லா படிச்சுட்டு நல்ல தண்ணி, குடி தண்ணீர், நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், நல்ல வேலை வாய்ப்போடு இருக்கணும். அதற்காக தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாம்பழ சின்னத்திற்கும் நீங்க ஆதரவு கொடுங்க. நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நான் டெல்லி பாராளுமன்றம் இதெல்லாம் போய் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. பாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்க வீடு தேடி நல்ல நல்ல திட்டங்களை பாம்பழ சின்னம் தான் கொடுத்துருது. நிறைய திட்டங்கள் இருக்கு. ஒன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திட்டத்தை சொல்றேன். 108 ஆம்புலன்ஸ். யாருமே கேட்கல, யாருமே போராட்டம் பண்ணல. இது மாதிரி வேணும்னு கலெக்டருக்கு மனு கொடுக்கல, முதலமைச்சருக்கு கடிதம் போடல, எம்எல்ஏ கிட்ட சொல்லல. ஆனா 2005 நம்ம பெண்களுக்கும் கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மருத்துவமனைக்கு எப்படி போவாங்கன்னு ஒரு திட்டத்தை யோசிச்சு கொண்டு வந்ததுதான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம். 108 ஆம்புலன்ஸ் இன்னைக்கு தினம் உருவப்படுது. எல்லா ஊர்லயும் 108 ஓடுது. இந்தியா முழுக்க ஓடுது. ஃபாரின்ல தான் இருக்கு அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம், இந்தியாவில கிடையாது. அது இந்தியாவுக்கே தந்த சின்னம் தான் மாம்பழம். அந்த மாம்பழ சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போடுங்க. ஏன்னா நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறோம், வாய்ப்பு தான் கேட்கிறோம். மத்தவங்க கிட்ட திட்டமே இல்ல. எப்படி திட்டம் போட்டு எப்படி ஏமாத்தலான்ற திட்டம் மட்டும் தான் வச்சிருக்காங்க. எலெக்ஷன் போது வருவாங்க, ஏதாவது புதுசா ஒரு ப்ராமிஸ் சொல்லிட்டு இல்ல இலவசத்தை கொடுத்து அதையா கொடுத்து மக்களுக்கு யோசிக்க விடாம பண்ணிடுறது தான் திட்டம். வேற எந்த நல்ல திட்டமோ நிரந்தர தீர்வோ கிடையவே கிடையாது. நம்ம கிட்டதான் நிரந்தர தீர்வு இருக்குது. ஒக்கடைகள் கூட்டு குடிநீர் திட்டமா இருந்தாலும் சரி, தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டமா இருந்தாலும் சரி, நீர் பாசன திட்டங்கள், ஏரி தூர்வாரும் திட்டம், அணை கட்டும் திட்டம், எத்தனையோ நல்ல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை செயல்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் நிறைய திட்டங்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆஸ்பத்திரியில இதுல கொண்டு வந்தோம். ஆஸ்பத்திரி பத்தி எல்லாம் யாருக்குமே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கெல்லாம் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் தான் கொடுத்திருக்குது. ஒரு முறை பயன்படுத்தி உடையக்கூடிய ஊசி, அந்த காலத்துல எல்லாம் ஒரே ஊசியா 30-40 பேருக்கு போடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஊசிய ஒரு வாட்டி ஒரு பேஷண்ட்டுக்கு போட்டா அது தூக்கி போட்டுருணும். அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். ஏன்னா மலேரியா பேஷண்ட் ஊசி எடுத்து நம்ம குழந்தைக்கு போட்டா சும்மா இருப்போமா நம்ம? இப்ப நமக்கு தெரியும், அந்த காலத்துல தெரியல இல்லையா? அப்பெல்லாம் ஒரு ஊசியை தான் சுத்தல கழுவி போட்டுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப பணக்காரர்களுக்கு என்ன சிஸ்டம் இருக்கோ அதேதான் காசு இல்லாம இலவச வைத்தியம் பாக்குற ஏழைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால அந்த மாதிரி வீடு தேடி நல்ல திட்டங்களை கொண்டு வந்த
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிக்குமாறு உங்களை எல்லாம் பாசத்தோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.